SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். ஆடம்பர வீடு அதிரடியாக பறிமுதல், விசாரணையில் வெளியான அதிர்ச்சி தகவல். ஓய்வு பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மகிழ்ச்சி செய்தி. மக்களுக்கு அடுத்தடுத்து விடுக்கப்படும் எச்சரிக்கை. இலங்கையில் அழகாக மாற முயற்சிப்பவர்களுக்கு எச்சரிக்கை. கைப்பற்றப்பட்ட 14 தொன் போதைப் பொருட்கள். தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். மாத்தளை கிரிமெட்டியாவ பகுதியில் போதைப்பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் தம்பதி ஒன்று கைது செய்யப்பட்டுள்ளனர். 34 வயதுடைய ஆண் ஒருவரும் 46 வயதுடைய பெண் ஒருவருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட போது அவர்களிடம் 5 கிராம் 567 மில்லிகிராம் ஹெரோயினும் கைப்பற்றப்பட்டுள்ளது. மாத்தறை பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவு அவர்களிடம் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டது. அதற்கமைய அவர்கள் வசிக்கும் கிரிமெட்டியாவ பகுதியின் வீட்டில் 3 கோடி ரூபாய்க்கு மேல் மதிப்புள்ள பணம் மீட்கப்பட்டுள்ளது. சட்டவிரோதமாக பெறப்பட்ட பணத்தின் மூலம் ஆடம்பர வீடு கட்டப்பட்டமை விசாரணைகள் மூலம் தெரிய வந்துள்ளது. அதற்கமைய பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் நேற்று முன்தினம் அந்த வீடு தொடர்பான சொத்து பறிமுதல் செய்யப்பட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக போலீசார் அறிவித்துள்ளனர். இது தொடர்பாக மாத்தறை பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் மேலும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஓய்வு பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு உதவித்தொகை வழங்குவதில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. தங்கள் தேவைகள் பற்றி தெரிவிப்பதன் மூலம் கோரிக்கைகளை முன்வைக்கும் உறுப்பினர்களுக்கு இதுபோன்ற உதவித்தொகையை வழங்க திட்டமிட்டுள்ளதாக அரசாங்க வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஓய்வு பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வெளிநாடுகளில் என்னென்ன சலுகைகள் அல்லது வசதிகள் வழங்கப்படுகின்றன என்பது குறித்தும் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்யும் மசோதா விரைவில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. இந்த மசோதாவை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க அமைச்சரவை சமீபத்தில் ஒப்புதல் அளித்துள்ளது. ஓய்வூதியத்தை பறிக்கும் மசோதா நிறைவேற்றப்பட்ட பிறகு 512 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியங்கள் ரத்து செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. ஆறுகளை அண்டியுள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அவதானமாக இருக்குமாறு எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் கிங் மற்றும் நில்வலா நதிப்படுக்கையின் மேல் மற்றும் மத்திய நீரோந்து பகுதிகளிலும் பெய்து வரும் கனமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் உள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரித்துள்ளது. அதன்படி பின்வரும் பிரதேச செயலக பிரிவுகளில் வசிக்கும் மக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள். கிங்கண்ணை, நெலுவ, தவலம, நாகுட, நியாகம, வெளிவிட்டிய, திவிதுர, எல்பிட்டிய மற்றும் அக்மீமன ஆகிய பகுதிகள், நில்வள கங்கை, பஸ்கொட, கொட்டப்பொல, பிட்டபித்தர, அக்குரஸ்த, அத்துரலிய, மாலிப்பட, கம்புரப்பிட்டிய மற்றும் திககொட ஆகிய பகுதிகள். இதேவேளை நீர்மட்டம் அதிகரிப்பு காரணமாக ராஜாங்கனை நீர்த்தேக்கத்தின் 4 வான்கதவுகளும் அங்கமுவ நீர்த்தேக்கத்தின் 2 வான்கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளன. இவ்வாறான சூழலில் எதிர்வரும் நாட்களில் நாட்டின் மழை நிலைமை மேலும் அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேலும் தொடர் மழை காரணமாக 9 மாவட்டங்களுக்கு ஏற்கனவே விடுவிக்கப்பட்டிருந்த மண் சரிவு அபாய முன்னெச்சரிக்கையை தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் மேலும் நீடித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தரமற்ற அழகு சாதன பொருட்கள் மற்றும் தசையை வளர்க்கும் உணவுகள் தொடர்பில் எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது. சிறுநீரக பிரச்சினைகளுக்கு இவை முக்கிய காரணமாக இருக்கலாம் என்றும் சுகாதார அதிகாரிகள் சுட்டிக்காட்டுகின்றார்கள். நாட்பட்ட நுரையீரல் அடைப்பு நோய் தினத்தை முன்னிட்டு சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பங்கேற்று உரையாற்றும் போதே சிறுநீரக நோய்களுக்காக நிபுணர் அனுபாமா டி சில்வா இதனை தெரிவித்துள்ளார். இதேவேளை இலங்கை சந்தையில் விற்பனை செய்யப்படும் அழகு சாதன பொருட்கள் தொடர்பில் பொதுமக்கள் எச்சரிக்கையும் விடுவிக்கப்பட்டுள்ளது. 49 வகையான அழகு சாதன பொருட்கள் பயன்படுத்த பொருத்தமற்ற அளவில் கன உலோகங்கள் இருப்பதாகவும் நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. உலகச் செய்திகள். கொலம்பியாவில் உள்ள பியூனா வெண்டுரா துறைமுக பகுதியில் 14 தொன் நிறைவுடைய கொய்கேன் போதைப் பொருள் அந்நாட்டு அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அந்நாட்டில் கடந்த 10 ஆண்டுகளில் கைப்பற்றப்பட்ட மிகப்பெரிய அளவிலான போதைப் பொருள் தொகை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. இவ்வாறு கைப்பற்றப்பட்ட கொய்கேன் போதைப் பொருள் ஒரு பிளாஸ்டிக் பொறியொன்றில் மறைத்து வைக்கப்பட்டு நெதர்லாந்து நோக்கி பயணித்த கப்பலில் அனுப்பப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. இச்சம்பவம் அமெரிக்கா மற்றும் கொலம்பியாவின் போதைப்பொருள் எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கு மத்தியில் இவ்வாறு மிக பாரியளவிலான கொக்கையின் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
ஆடம்பர வீடு அதிரடியாக பறிமுதல். விசாரணையில் வெளியான அதிர்ச்சி தகவல். ஓய்வு பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மகிழ்ச்சி செய்தி. மக்களுக்கு அடுத்தடுத்து விடுக்கப்படும் எச்சரிக்கை. இலங்கையில் அழகாக மாற முயற்சிப்பவர்களுக்கு எச்சரிக்கை. கைப்பற்றப்பட்ட 14 தொன் போதைப் பொருட்கள்.